Good morning, student. Next one, poverty elevation program. Poverty elevation program. வறுமை ஒழிப்புக்கான வறுமை ஒழிப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசு மத்திய அந்த வறுமை போன்ற விஷயங்கள் செயல்படுத்துவதோட திட்டங்கள்லாம் எப்படி தொடங்கிட்டு பார்க்கணும். சரியா? அது வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எலவேஷன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, பாவர்ட்டி எலவேஷன் வறுமை ஒழிப்பு, எலவேஷன் ஒழிப்பு, பாவர்ட்டி எலவேஷன் ஒழிப்பு. சரியா? டைரக்டாக எல்லாமே இன்டைரக்ட், டைரக்ட் இது இன்டைரக்ட். சரியா? டைரக்ட் என்ன செய்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் க்ரோத் வந்து டைரக்ட் என்னது இரிகேஷன் வாட்டர் என்ன செய்யுது, இரிகேஷன் வாட்டர் வந்து வாட்டர் நீர்நிலை வந்து டைரக்டாக போகுது. என்னது எக்கனாமிக்ஸ் க்ரோத் வந்து டைரக்டாக பாவர்ட்டி எலவேஷன். சரி, எக்கனாமிக்ஸ் வளர்ச்சி அப்படின்னா பாவர்ட்டி ஒன்று. இன்டைரக்டாக வாட்டர் எலவேஷன் போனால் இது இன்டைரக்ட் வந்து இன்டைரக்டாக வருது. சரியா? இன்டைரக்ட் எப்படி வந்து போயிட்டு வாட்டர் இரிகேஷன் வந்து ஒரு மூணு விவசாயம் பயனடைஞ்சு அது மூலம் எக்கனாமிக்ஸ் க்ரோத் ஆகி எக்கனாமிக்ஸ் க்ரோத் முன்னேற்றம் அடைத்தனால பாவர்ட்டி எலவேஷன் ஒழிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து டைரக்டாக என்ன செய்யுதுன்னா பாவர்ட்டி எலவேஷன் ஒழிக்கிறது டைரக்டாக. சரி தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து எரிடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, எரிடிகேஷன் ஆஃப் த பாவர்ட்டி. சரியா? என்ன சரி, வறுமை அழிப்பு. தி எரிடிகேஷன் ஆஃப் த பாவர்ட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் த growth of the country. How do they eradicate the poverty? They create the employment. They make the education opportunity available to all. To make thinking water available to all. So then, சரியா? அது வந்து சொல்லுவாங்க. பெட்டர் ஹெல்த்தியர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்னா பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மோர் இன்கம், மோர் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த லிவிங், எரிடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. சரியா? பெட்டர் ஹெல்த் யாருன்னா எப்படி வந்து சிறப்பான ஒரு கேர், ஹியூமன் கேர் எப்படி இருக்கிறதுனா இது எஜுகேஷன் போனால் பெட்டர் ஜாப் இருக்கணும். அந்த ஜாப் இருந்தாலும் இன்கம் வந்து அதிகம் இருக்குது. அதிகம் இந்த இன்கம் இதனால என்ன செய்யணும்னா மோர் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, அவங்க வாங்கினது தேவை. ஸோ அதிகனால எஜுகேஷன் ப்ரொஃபஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு அந்த அதிக இன்கம் கிடைக்கும். அந்த இன்கம்னால அதிகமாக பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்குது. சரி, அதுக்கு என்ன செய்யலாம், நேரம் பெட்டர் ஹெல்த்துன்னு போகலாம். பெட்டர் ஹெல்த் அதனால பெட்டர் ஹெல்த் சிறப்பான ஒரு ஹெல்த்தான பெற முடியுது. அது வந்து பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைவிங், அவனால நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து எரடிகேஷன் வந்து பாவர்ட்டி வறுமையை அவன் ஒழிச்சிடலாம். சரியா? இப்படி போனால் பெட்டர் ஹெல்த் கேர், இப்படி போனால் எஜுகேஷன் மூலம் எப்படி போனால் பெட்டர் ஹெல்த் கேரு, பெட்டர் ஹெல்த் நல்லா குறைவாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சரியான வந்து லைவிங் ஸ்டாண்டர்ட் ஒரு வாழ்வதற்கு வாழ முடியுது. அதனால வந்து எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அது என்ன செய்யலாம், அந்த வறுமையை சுத்தமாக ஒழிச்சிடலாம். சரியா? அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பாவர்ட்டி எலவேஷன் ப்ரோக்ராம். பாவர்ட்டி எலவேஷன் ப்ரோக்ராம்னா வறுமை ஒழிப்பிற்கான திட்டம் கூட சொல்லலாம், இல்லை பணிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், திட்டம் கூட சொல்லலாம். சரியா? ஹண்ட்ரட் த டைரக்ட் பிரின்சிபல் ஹேஸ் பீன் த லேட் டவுன் த ஸ்டேட் சைடு to promote the welfare of the people, the secure and the protection and the efficiency as it is may the social, economic and the political shall inform all the institution of the national life. சரி, ஓகே. அது மொத்தம் 16 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜவஹர் கிராமிய சமல்தா யோஜனா. சரியா? கிராம என்னது ஜவஹர் கிராமிய சமல்தா யோஜனா, அது JGSY. The program was implemented by கிராம பஞ்சாயத்து, கிராம நம்பூர் பஞ்சாயத்து. அதுக்கும் ரெசிபியேஷன் ப்ரொடக்ட் இது கம்யூனிட்டி. சரி, அதில் வந்து ஒரு பிரச்சனை சரி பண்ணி அது வந்து செகண்டரி வந்து ஜென்ரல் வேஜஸ் தான். அதே மாதிரி கூலி வேலை செய்யணும். அவங்களுக்கு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறது. இப்போ எதெல்லாம் உருவாக்கணும் அது மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க வந்து ரூரல் கிராமத்தில் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் பண்ணணும். சரியா? அதுதான் அது வந்து செகண்ட் வந்து சவர்ண ஜெயந்தி கிராமிய
Savarjar Yojana. Sorry, Swarna Jayanti, Ramya Swarnodaya Yojana. Sorry, SGSY. In the aim of the promoting micro entrepreneur, சிறு தொழில் SKG, micro enterprise, அதை helping to the rural poor in the self the help groups. Sorry, the scheme of the overall cover all the aspect of the self-help club, like the organization rural poor into their capacity, building, training, infrastructure, development, finance, assistance, for the create the subsidy and the marketing support. என்னென்ன போனால் எஸ்டிஎஸ்ஐன்னு எஸ்கேஜி ஒன்று கொடுக்கு அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சுய வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை பில்டிங்ஸ் ட்ரைனிங்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுறது இந்த ஸ்கீம் மூலம் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் இஏஎஸ்னா எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம். இது ஐடென்டிஃபை த பஞ்சாயத் பேக்ரவுண்ட் பட்ஜெட் சமிட் ஆஃப் த இந்தியாவில் இருக்கிற 257 டிஸ்ட்ரிக்ட் வந்து சுச்சுவேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை டைரக்ட் ஏரியா ட்ரைபல் ஏரியா என்னன்னா இது வந்து ட்ரைபல் மக்கள் இருக்கிறாங்களா அந்த ஏரியாவில், அப்புறம் பள்ளத்தாக்கு அந்த வறண்டு பூமி, அப்புறம் வந்து ஹில்ஸ் ஏரியா, இதுமாரி இடத்துல வந்து அங்கே இருக்கிற வந்து பாலைவன இருக்கிற இதுமாரி இருக்கிற சீரமைக்கப்பட்டு அதுக்கு தான் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம் அதுமாரி அந்தமாரி இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும். சரி, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து 257 டிஸ்ட்ரிக்டில் என்ன சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபோர்த் வந்து சம்பூர்ணா கிராமி ரோஞ்சர் யோஜனா. சரியா, Sambhurna Gram Yojana SGRY. The scheme aim of the providing the wage employee, the கூலி எம்ப்ளாய்க்கும் ரூரல் ஏரியா ஆல்சோ ஃபுட் செக்யூரிட்டி ஃபுட்ஸ் உணவு பாதுகாப்பு துறைக்கும் அது கிரியேஷன் ப்ரொவைட் த கம்யூனிட்டி வித் சோசியல் எக்கனாமிக் அசெட்ஸ். சரியா, இதுவும் எல்லாம் பாதுகாப்புக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து வந்து நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் த ப்ரோக்ராம் NSAPனா National Social Assistance Program. There is under centrally sponsored scheme for the social assistance benefit the poor, also that affect to the old age, the death, primary வந்து மெட்டர்னிட்டி கேர். சரியா, இது என்னன்னா 100% ஸ்பான்சர் செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் also the fact the old age ஃபங்க்ஷனு டெத் ஆகுறாங்க அந்த இது இருக்குது. அப்புறம் மெட்டர்னிட்டி கேர் இது மாதிரி இதுலாம் வந்து இந்த ஸ்கீமில் NSAOயில் வந்து தராங்க. சரியா, பிரதான மந்திரி கிராமோடிய யோஜனா. அதான் என்ன சொல்லி அது பிஎம்ஜிஒய் பிரதான மந்திரி அதான் பாரத மந்திரி கிராமோடிய யோஜனா. அதான் பாரத மந்திரி கிராமோடிய PMGY. அது object of the focus on the village level developing in 5 critical area, that is the health, primary education, drinking water, housing, rural roads. என்னன்னா ஒரு நலத்துவத்தை மக்களோட நலத்துக்கும் பிரைமரி ஆரம்ப எஜுகேஷனுக்கும் ட்ரிங்கிங் வாட்டரோட இப்படி இருக்காங்க கரெக்டாக இருக்கும், ஹவுசிங் எப்படி இருக்கிறாங்க, ரோட்ஸ் எப்படி கிராமப்புற ரோட்ஸ் வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கணும். இதுக்காக வந்து ஸ்கீம் ஒதுக்குது. சரி, அடுத்து வந்து பாரத மந்திரி கிராம சடக் யோஜனா PMGSY. பாரத மந்திரி கிராம சடக் யோஜனா. இது அப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொவைட் த ரோட் கன்டினியூட்டி இருக்கணும். as well as ரோடு வந்து ரூரல் வந்து ஹேபிடேஷன் பாப்புலேஷன் மோர் தென் 100%. சரியா, இது வந்து ரோடு ஃபெசிலிட்டி கேட்கும். எல்லாமே ஃபெசிலிட்டி என்னது கண்டினியூட்டி ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அதுக்காக இந்த வந்து இந்த ஸ்கீமு ஏற்படுத்தப்படுது. சரியா, அடுத்து வந்து பாரத மந்திரி கிராமோடிய யோஜனா. பாரத மந்திரி கிராமின் வந்து ஆவாஸ் இது வந்து கிராமின் வந்து ஆவாஸ். இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பேட்டர்ன் ஆஃப் இன்டைரக்ட் ஆவாஸ் யோஜனா with the object of the sustainable habitனா சஸ்டைனபிள் அப்படி நிலையான
சொல்லலாம், அது ஒரு நிலையான ஒரு இது ஒன்று. அது மட்டும் இல்லை, வில்லேஜ் லெவலில் வந்து மீட் ரோடு ஹவுஸ் நீட் த ரூரல் புவர். சரியா? அதில் என்னென்னா இதெல்லாம் ஒரு இம்ப்ளிமெண்ட் பேட்டர்ன் வந்து அவாஸ் யோஜனா. இது வந்து நிலையான ஒரு ஹேபிட், நிலையான நிலையான ஹேபிட் திறமையும் அந்த வில்லேஜில் டெவலப் பண்ணுறதுக்கும் அது லெவலாக மீட் த க்ரோ இந்த ஹவுசிங் நீட். சரியா? ரூரல் போகிறது சரி பண்ணுறது கண்டிப்பாக ஸ்கீம் கிராம ஆவாஸ் ஸ்கீம் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அது பாரத மந்திரி கிராமோடைய யோஜனா ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட். இந்த ப்ரோக்ராம் மீனிங் 25% ஆஃப் த டோட்டல் அலோகேஷன் ரிலேட் பை த இதுனா ப்ராஜெக்டோட வாட்டர் கன்சர்வேஷன். வாட்டர் கன்சர்வேஷனாக சரியான ஒரு நிறைய வந்து நல்ல ஒரு தூய்மையான ஒரு வாட்டரை கொடுக்குது. சரியா? அவங்க தூய்மையான வாட்டரை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அது வந்து வாட்டர் வேணும் கரெக்டாக அவங்க வாட்டர் வந்து கரெக்டாக கிளியர் பண்ணி அது புது வாட்டர் கொடுக்குறது மாதிரி வாட்டர் யூஸ் ஆகுது. சப்போஸ் நான் ஃபில்லிங் பண்ணுறது இது மாதிரி பிரச்சனைலாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இந்த யோஜனை ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீமை உருவாக்குறது. சரியா? இது வந்து உருவாக்குறதுனால எல்லாருக்கும் இருக்கிற தண்ணி பிரச்சனையும் எல்லா இடத்துலையும் குறையுது. சரியா? அதுதான் சொர்ண ஜெயந்தி ஷகிரி Rohanjat Yojana, SRY. The specific scheme of the SRY னா the urban self-employment, நகரப்புற சுயவேலைப்பின்மை, அதே மாதிரி நகரப்புற கூலி எம்ப்ளாய்மெண்ட். சரியா? திட்டம். இந்த திட்டம் மூலம் பயன்படுத்தலாம். எப்படின்னா அர்பன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் திட்டம், அந்த செல்ஃப் ப்ரோக்ராம், அது அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், நகர சுய வேலைவாய்ப்பு திட்டம், அடுத்தது நகர கூலி வேலைவாய்ப்பு திட்டம். சரி, அதை பற்றி அதுதான். அது இந்திரா ஆவாஸ் யோஜனா, ஐஏவி. This is major scheme for the construction of the household being the poor free of cost. இதெல்லாம் இந்த கச்சா வீடு, செமி பெட்ரோல்ஸ் ஹவுஸ் ஹோல்டு, இந்த மாதிரி வீடுலாம் கொடுக்குறதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. அதான் அதுதான் இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்த ஸ்கீம் மூலம் என்னென்ன எல்லாருக்கும் ஃப்ரீயாக வீடு கொடுக்குது, அரசாங்கமே ஃபுல்லாக கொடுக்குது. சரி, அதுதான் சொல்லுவேன். சமகர ஆவாஸ் யோஜனா. திஸ் இஸ் ஆஃப் 20 டிஸ்ட்ரிக்டில் 24 ஸ்டேட்டில் 20 டிஸ்ட்ரிக்டில் இது பண்ணுறாங்க. இது என்ன, அது மட்டும் இல்லை, அப்புறம் இது வந்து சானிடேஷனு, ட்ரிங்கிங் வாட்டர்ஸ், என்னென்னா துப்புரம் மற்றும் ட்ரிங்கிங் வந்து சரியான அளவு வாட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா 24 ஸ்டேட்டில் இருக்குது, 25 டிஸ்ட்ரிக். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரே ஸ்டேட் மட்டும் 2 டிஸ்ட்ரிக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? அதுதான் ஃபுட் ஃபார் ஒர்க் த ப்ரோக்ராம். Food for the work program, the program name of the implementation food security through the wage employee in the thought food affected the rural area in the 8 state of the Madhya Pradesh, Gujarat, Chhattisgarh, Himalaya, Uttar Pradesh, Maharashtra, Odisha, Rajasthan, Uttarakhand. சரி, இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். எதுக்கான எம்ப்ளாயி எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு இது ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக செக்யூரிட் பண்ணேன். அவருக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுத்து கரெக்டாக இருக்காதுன்னு பார்க்குறது. அது அன்னபூர்ணா எய்ம் ப்ரோக்ராம் ஃபுட் செக்யூரிட்டி மீட் ஆஃப் த ரெக்யூட் த சீனியர் சிட்டிசன். அதாவது எலிஜிபிள் பர்சன் வந்து வாஸ் ஆர் நாட் கெட்டிங் த செட். என்னன்னா, இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு மூத்த குடிமக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சரியான உணவுகள் கொடுக்குறதா, சரியாக போய் சேர்ந்து தெரியல, இல்லை கவர்மெண்ட் மூலம் எப்படி கொடுக்கலாம், அந்த இதுக்காக தனியாக உருவாக்கப்பட்டு தான் அன்னபூர்ணா. கிரீஷ் சர்மிக் Suraksha Yojana. The scheme launched in July 2001. Give the school security to benefit the agricultural laborers. So the carriers in the 18 to 60. சரி, அது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை தொழிலாளர்களுக்கு இதை கொடுக்குறது, அவங்க செக்யூர் பண்ணுறது லான்ச் பண்ணுறது. சரியா? அடுத்து வந்து சிகிஷா சர்வோஜா யோஜனா. அந்த ஸ்கீம் எதுக்குன்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறாங்களா, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அவங்க வந்து ஒரு இன்சென்டிவ் இருந்தது, எஜுகேஷன் அலவன்ஸ் மாதிரி பர் மந்த் வந்து 100 rupees மாதிரி கொடுக்குது. அதில் வந்து 9 to 12 வரைக்கும் கொடுக்குது இந்த ஸ்கீம். சரியா? மற்றவங்க சிஸ்டம் ப்ரோக்ராம் இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா இந்தியாவில் பாவர்ட்டி அலிவேஷன் வறுமை ஒழிக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் ஏற்படுத்தணும். சரியா? ஓகே.